ஒலிம்பிக்கில் சிறு நாடுகள் கூட தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை எளிதாக குவிக்கும் நிலையில் அதிக மக்கள் வளம் கொண்ட இந்தியாவில் ஏன் சாத்தியமாகவில்லை என்ற கேள்வி எழுகிறது. இது பற்றி பேச நம்மோடு விளையாட்டு விமர்சகர் திரு டி.என். ரகு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இப்போ இந்தியாவிற்கு ஒலிம்பிக்கில் எதிர்பார்த்த அளவு பதக்கங்கள் கிடைக்கவில்லை, என்ன காரணம் நினைக்கிறீங்க? மென்டல் ஸ்ட்ரென்த் இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். நிறைய எலிட் அத்லீட்ஸ்க்கு எக்ஸ்போஷர் இருந்தது, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிது. இருந்தாலும் அந்த பிக் ஸ்டேஜில் போயிட்டு விளையாடுறதுக்கான ஒரு மன வலிமை இல்லைன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் பேட்மிண்டன் எடுத்துங்க, 2012, 16, 20 இதெல்லாம் மெடல் அடிச்சிருந்தோம். இந்த முறை வெறுங்கையோடு திரும்பி வந்திருக்கிறோம். அதற்கு காரணம் டபுள்ஸ் பேர் ஒரு முக்கியமான போட்டியில் பதட்டம் இல்லாமல் ஆட முடியல, டென்ஷன் ஆயிட்டாங்க. அதுதானே தேவை. நீங்கள் இறுதிக்கட்டத்தை நெருங்கும் போது உங்களோட பெஸ்ட்டை கொடுக்கணும். அதை அவங்களால கொடுக்க முடியல. அதே மாதிரி லக்ஷ்யா சென் ஆரம்ப கட்டத்திலாம் மன வலிமையோட விளையாண்டவர், ரொம்ப கூலாக விளையாண்டவர். இந்த பிரான்ஸ் மெடல் பிளே ஆஃபில் ஒரு கேம் எடுத்து இன்னொரு கேமில் சைசபிள் லீடு இருந்தும் அந்த போட்டியை தோத்தாரு. ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்தது. இதற்கு காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிக் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு மென்டாலிட்டி இல்லாதது. திறமையெல்லாம் இருக்குது, பட் அதை விட முக்கியம் இந்த டெம்பரமெண்ட். அதில் நம்மளுக்கு கொஞ்சம் குறை இருந்தது. ஆர்ச்சரியில் திரும்பவும் டிசப்பாயின்மெண்ட்டு. இந்த ப்ரையாரிட்டி ஸ்போர்ட்னு வச்சுருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அதில் ஆர்ச்சரி இருக்குது. அதனால் அதுக்கு நிறைய ஃபண்டிங் கிடைக்கும், எக்ஸ்போஷர், கோச்சிங், எக்யூப்மெண்ட் எல்லாமே ஈஸியாக வாங்கலாம். இருந்தாலும் ஏன் ஜெயிக்க முடியலன்னா, ஒன்ஸ் அகெயின் அந்த ஸ்டேஜை பார்த்து பயந்துடுறாங்க. ஒலிம்பிக்ஸ் உலகமே பார்க்கும். ஆமாம், உலகம் பார்க்கும். அதில் ஜெயிக்கணும்னா மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். கண்டிஷன்ஸ்லாம் டஃப்பாக தான் இருக்கும். ஒலிம்பிக்ஸில் மெடல் வாங்குறது ஈஸி கிடையாது இல்லை. அதுவும் தீபிகா குமாரி 4வது ஒலிம்பிக்ஸ் விளையாடுறாங்க. தருண்தீப் ராய் 2004 ஒலிம்பிக்ஸில் விளையாடி இருக்கிறாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஒலிம்பிக்ஸில் கலந்துக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் அவங்களால சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. பஜன் கௌர், அதுக்கப்புறம் தீரஜ் பொம்மதேவரால் அனுபவம் இல்லைன்னா கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் அந்த நீங்கள் சவுத் கொரியாலேருந்து வர வீரர் வீராங்கனைகள் முதல் ஒலிம்பிக்ஸ்லேயே சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கல்ல, அதேமாரி நம்மளும் பண்ணணும். சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ அத்லெட்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் படுமோசம். எக்ஸப்ட் நீரஜ் சோப்ரா, அதுக்கப்புறம் சாப்லே, அந்த ஸ்டீப்பிள் சேஸ் ஒன்னார்ல, இவங்க 2 பேரை தவிர மற்றவங்கெல்லாம் சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ண முடியவில்லை. திறமை இருந்தும் மன வலிமை இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறீங்க இந்தியா பதக்கங்களை குவிக்காததற்கு. அப்போ சர்வதேச களங்களை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் இந்திய வீரர்கள் எப்படி ஆயத்தமாகணும்னு நினைக்கிறீங்க? ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்சஸ் வேணும், ஒரு ரெவல்யூஷன் ஏற்படணும். எஸ்பெஷலி நம்மளுடைய ஃபெடரேஷன்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அவங்க எப்படி இயங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம மறு பரிசீலனை செய்யணும். ஒவ்வொரு ஒலிம்பிக்ஸ் போது நம்ம பேசுகிற விஷயம் தான் இது. ஏன்னா நிறைய பேர் ப்ரொஃபஷனலாக இல்லை. இப்போ நீங்கள் பேட்மிண்டன் எடுத்துங்க, பேட்மிண்டன் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய பிரசிடென்ட் ஹிமாந்தா பிஸ்வ சர்மா. அவர் அஸ்ஸாமுடைய சீஃப் மினிஸ்டர். அஸ்ஸாம் பார்டரில் இருக்கிற ஸ்டேட்டு, நிறைய பிரச்சனைகள் உள்ள ஸ்டேட்டு. ஸோ அதை அவர் ஆள்றதுல கவனம் செலுத்துவாரா, அப்படி இல்லைன்னா பேட்மிண்டனுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரா? அதுக்கு ஒரு ப்ரொஃபஷனலான அட்மினிஸ்ட்ரேஷன் தேவை. அப்புறம் எல்லா ஃபெடரேஷனும் சும்மா ஒலிம்பிக்ஸில் கலந்துக்கணும் அப்படின்னு இல்லாமல் ஒலிம்பிக்ஸில் ஜெயிக்கிறதுக்கு ஆளுங்களை, அத்லீட்ஸை அனுப்புகிறோம். அஃப்கோர்ஸ் அப்புறம் ஸ்டேட் லெவலில், நேஷனல் லெவலில், ஸ்கூல்ஸ் காலேஜஸுக்கு காம்படிஷன் நடக்கணும். அப்போ தான் ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் வரும். அதாவது இன்சென்டிவைஸ் பிளேயிங் நாட் வின்னிங்னு சொல்லுவாங்க. அந்த விளையாடுறதுல இளைஞர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தணும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்ஸ் வரும். நீங்கள் ஜெயிக்கணும் ஒலிம்பிக்ஸில் விளையாடணும் அப்படி விளையாட வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் பிளே ஃபார் தி சேக் ஆஃப் பிளே. விளையாட்டு ஆர்வம், விளையாட்டு பயிற்சி, அதை தவிர மன வலிமை போன்றவை ஏற்படுத்த வேண்டும் சொல்லியிருக்கிறீங்க. இந்த ஒலிம்பிக்கும் நமக்கு ஒரு பாடத்தை தான் கொடுத்திருக்கிறது. இணைப்பிற்கு வந்தமைக்கு நன்றி திரு ரகு.